அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்லீவில் சிம்பிளாக சூப்பராக ஒரு டிசைன் போட போகிறோம். ஓகேங்களா? சிம்பிளாகவும் இருக்கும், டிசைன் பார்க்க நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸ்லீவுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிவிட்டு இப்போ சாரீ கிளாத் இதில் வந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா ப்ளவுஸுக்கு, அதில் அந்த பார்டரை தனியாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? தனியாக எடுத்துட்டதுக்கப்புறமா அந்த கிளாத்தில் நம்ம இப்போ சென்டராக ரெண்டுத்தையும் ஈக்குவலாக வச்சு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் இதே வந்து சாரீ வந்து செக்குடு டைப்பில் வரும், பாக்ஸாக வரும். ஓகேங்களா? அதில் ஒவ்வொரு கலர்ஸ் வரும். அதில் எல்லோ கலர்ஸில் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் சாரியில் இருந்து. ஓகேவா? அந்த சாரியிலேருந்து எல்லோ கலரை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ இந்த ஸ்லீவோடு அட்டாச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு ஸ்லீவ் லென்த்தாக நம்ம எடுத்துருந்து அதை சென்டர் பாயிண்ட்டாக கட் பண்ணி அந்த சென்டரில் இந்த எல்லோ கலரை அட்டாச் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து சாரீஸ் வந்து செக்குடு சாரீஸு, அதனால் சாரியில் இருக்கிற கிளாத்து தான் இந்த எல்லோ கலரும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இப்போ இதை ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரெண்டையுமே இப்போ நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா அதே மாதிரி ஈக்குவலாக இன்னொரு ஸ்லீவையும் நம்ம அதே மாதிரியே அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம சென்டரில் இப்போ ரெண்டுத்தையும் வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். எல்லோ கலரு சென்டராக வந்துருச்சு. இப்போ அடுத்ததையும் நம்ம இப்போ அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரியே சென்டரில் நம்ம அந்த எல்லோ கலரை வைக்கிறோம். இது வந்து வேறு எந்த இதுவுமே இல்லை, சாரியில் இருக்கிற கிளாத்து தான் நம்ம வச்சுருக்கோம். நீங்கள் சாரியில் வந்து சாரீ வந்து ஏதாவது ஒன்று டிசைன்ஸ் வைக்கணும்னா அதிலேருந்து நம்ம ஓரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதில் கொஞ்சம் நம்ம ஒரு 2 இன்ச்சஸ்லேருந்து 4 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சாரீ லென்த்தியாக இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணி அதிலேருந்து எடுத்து டிசைன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இப்போ ரெண்டுமே நம்ம இப்போ அட்டாச் பண்ணிட்டோம். அட்டாச் பண்ணிட்டதுக்கப்புறம் துணி வந்து மேலே தூக்குன மாதிரி இருக்குது இல்லையா, அந்த இடத்துல மேலே ஒரு படிமான தையல் போடணும். ஓகேங்களா? அதுக்கு மேலேயே பாருங்கள், அப்படியே டாப் ஸ்டிச் அதை போட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஈக்குவலாக ஈவனாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த நடுவில் சென்டரில் இருக்கிற அந்த துணி கிளாத்து வந்து தூக்காது. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த தையல் போடுறது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரெண்டுத்துலேயுமே நம்ம 2 பீஸ்லேயுமே நம்ம இப்போ ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இதை வச்சுட்டதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், நம்ம இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம இப்போ ஜாயின் பண்ணி வச்சாச்சா. இப்போ அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லையா, எல்லோ கலரில் நம்ம வந்து மடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இருந்து இப்போ நம்ம ஒரு சென்டர் பாயிண்ட்டை எடுத்து நாச்சஸ் போட்டு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அதை சென்டராக இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு அதை வந்து சென்டர் நம்ம இப்போ இப்படி மடித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டை எடுத்துக்கிடுவோம். சென்டர் பாயிண்ட்டை எடுத்துட்டதுக்கப்புறமா இப்போ அதை வச்சு அந்த எல்லோ கிளாத் இருக்குது பாருங்கள், அதை நம்ம ஃபோல்டு பண்ணி கொண்டுட்டு வரோம். ஓகேங்களா? ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே அதே மாதிரியே டபுள் ஃபோல்டு பண்ணிக்கிறோம். அதே மாதிரியே அதில் வந்து ஃபோல்டு பண்ணதில் ஒரு பின் பண்ணிக்கோங்க, நகன்றாமல் இருக்கிறதுக்கு. சேம் அதே மெத்தட்லேயே ஆப்போசிட் சைட்லேயும் ஃபோல்டு பண்ணி வி கொண்டு வருவோம் பாருங்கள். வி மாதிரி எடுத்துக்கிட்டு வாங்க. ஓகேவா? எடுத்துகிட்டு நல்லா ஃபோல்டு பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த கிளாத்தை வந்து எண்டில் கீழ் சைடில் வந்து நல்லா ஃபோல்டிங்காக மடித்து வரணும். அந்த இடத்துல இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த சைடு கீழே வந்து பாருங்கள், நம்மளுக்கு அந்த எல்லோ கலர் தெரியலை. ஓகேவா? அந்த மெத்தடில் நம்ம ஃபோல்டு பண்ணி கொண்டு வந்து மடித்து தைச்சிட்றோம். தைச்சிட்டதுக்கப்புறமா இப்போ மேலே ஆப்போசிட் சைடில் இப்போ பார்க்குறப்ப விசிறி மாதிரி தெரியும். ஓகேங்களா? மடித்து வச்சுருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம அதுலேயும் இப்போ லைட்டாக சின்னதாக நம்ம அந்த இடத்துலையும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்க்குறப்ப எப்படி ஷேப்பாக இருக்கும், வி இருக்கிற மெத்தடில் இருக்கும். ஸோ அந்த டைப்பில் அந்த லைட்டாக அந்த எல்லோ கலரு மட்டும் மடித்து உள்ளே இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இப்போ இதை ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஃபுல்லாக. இப்போ நம்ம பாருங்கள், இதே நம்ம இப்போ இன்னொரு பீஸையும் நம்ம அதே மெத்தடில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம். ஈக்குவலாக ஈவனாக ரெண்டுத்தையுமே கிளாத்துங்களை கொண்டுட்டு வந்து நம்ம மேலே வந்து அடுத்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? பார்க்கையில் நம்மளுக்கு வி ஷேப் மாதிரி தெரியணும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா, கீழே இப்போ வந்து நம்ம
பால் வச்சு பார்க்குறோம் இல்லையா, எவ்வளோ வந்து ஸ்லீவ் வந்து லைனிங்கில் கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள். அடுத்தது பார்டர் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தனியாக, அந்த பார்டரையும் இப்போ நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்டரையும் நம்ம இப்போ இதிலே ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம ஃபோல்டிங் பண்ணி மடித்து வச்சுருந்தோம் பாருங்கள். கீழே அந்த சைடில் கரெக்டாக பார்த்து அந்த இடத்துல வைங்க. ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதில் இந்த விரிஞ்ச மாதிரி வருது பாருங்கள், அது வந்து மேலே வரணும். ஓகேங்களா? ஷோல்டர் சைடில் வரணும். அதனால் அந்த சைடு பார்டர் அட்டாச் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அதே மாதிரியே இப்போ 2 சைட்லேயுமே நம்ம இப்போ 2 ஸ்லீவ்லேயும் பார்டரை வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். அட்டாச் பண்ணிட்டதுக்கப்புறமா எப்பவும் போல் அது மேலே வந்து அந்த படிமான தையல் போடுங்க. அதாவது மேலே வந்து அந்த டாப் ஸ்டிச் சொல்லுவோம் இல்லையா, அதை போட்டுருங்க. ஓகேங்களா? எதனாலன்னா நம்மளுக்கு அதை போட்டோம்னா தான் நம்மளுக்கு பார்க்குறப்போ கரெக்டாக அமுங்கின மாதிரி தெரியும். இல்லைன்னா அந்த கிளாத் மட்டும் தூக்குன மாதிரி இருக்கும், புஷ்ஷுண்டு. ஓகே, அதை இப்போ பாருங்கள், அப்படியே நம்மளுக்கு தூக்குன மாதிரி தெரியும். அதனால அதுக்கு மேலே நம்ம தையல் போடுறப்போ தான் அது ஒரு ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் அது மேலே வந்து நம்ம படிமான தையல் போட சொல்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி 2 கிளாத்துக்குமே நம்ம அந்த தையலை போட்டுடுறோம். போட்டுட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள். லைனிங் தான் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டில் நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா? அந்த லைனிங்கை எடுத்து நம்ம இப்போ இதில் ஃபோல்ட் பண்ணி டேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி பண்ணுறோன்னு இப்போ பாருங்கள். இப்போ நம்ம இதை வச்சிட்டதுக்கப்புறமா இப்போ கிளாத் லைனிங்கை கொண்டுட்டு வரோம். லைனிங்கை கொண்டு வந்து இப்போ வந்து நம்ம திருப்பணும். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம ஃபோல்டு பண்ண போகிறதில்ல, திருப்பணும். அதனால் நல்ல சைடை வந்து மேலே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நல்ல சைடு இப்போ இது வந்து இப்படி வைக்கக்கூடாது. ஸோ நல்ல பக்கம் வச்சு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு எவ்வளோ நீங்கள் கேப் வேணும்னு மெஷர் பண்ணியிருந்தீங்களோ ஃபோல்டிங்க்கு, அந்த மெஷர்மெண்ட்டில் இருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம அதை ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்ததுமே அதை நம்ம திருப்பி அப்படியே ஃபோல்டு பண்ணி திருப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து எல்லாமே அந்த ஸ்டிச்சிங் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அதெல்லாம் உள்ளே போயிடும். ஓகேங்களா? நல்ல சைடை மேலே வச்சு அதுக்கு மேலே லைனிங்கை வச்சு கீழே எவ்வளோ மடித்து தைக்கிறதுக்கு மெஷர் விட்டுருந்தீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், இப்போ நம்ம அப்படியே அதில் தையல் போட்டுக்கிட்டே வரோம். தைச்சிட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த லைனிங் கிளாத்தை விரித்து விட்டுறோம். ஓகேவா? விரிச்சிட்டு இப்போ அதுக்கு மேலே அந்த லைனிங்கில் எட்ஜில் மேலே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபோல்டு பண்ணையில் ஈஸியாக டேர்ன் ஆகி மடிஞ்சிரும். ஓகேங்களா? அதுக்காகத்தான் இப்போ பாருங்கள், அதே மாதிரியே நம்ம அந்த இடத்துல வந்து மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். அதாவது படிமான தையல் போட்டுக்கிறோம். அந்த பார்டரில் லைனிங்கில் போடுறோம். ஓகேங்களா? பார்டரில் கொண்டு வராமல் லைனிங்கில் அந்த கார்னர் எட்ஜில் போடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம அதை திருப்புறப்ப ஈஸியாக டேர்ன் ஆகிடும். பாருங்கள், எந்த ஒரு பிசுருமே நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வராது. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்பவும் போல் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்த மாதிரி அட்டாச் பண்ணிட போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்த மாதிரி நம்ம எப்பவும் போடுற மாதிரி ஸ்டிச் போட்டுற போகிறோம். எட்ஜிலேயே லைனிங் கிளாத்லேயே எட்ஜிலேயே இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரோம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபுல்லாக இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அந்த பீஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அதே மாதிரியே நம்ம இன்னொரு கிளாத்தையும் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஃபுல்லாக நம்ம எட்ஜில் வந்து லைனிங்லேயே நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரோம். ஸ்டிச் பண்ணி முடித்ததுமே எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபுல்லாக இப்போ பாருங்கள், நம்ம ஓரமாக கார்னர்லேயே நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரோம். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பாருங்கள். மோஸ்ட்லி நான் அதிகம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்துங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதே மாதிரியே இன்னொரு பீஸில் இருந்தும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து எட்ஜில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இல்லையா? எடுத்துட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த பார்டர் இருக்குது இல்லையா, அதில் வந்து இந்த லேஸ் வந்து அட்டாச் பண்ணுறோம். ஓகேங்களா? கோல்டன் கலரை வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறோம். அது எந்த சைடில் இருந்துன்னா நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்காக 2 இன்ச்சு விட்டுருப்போம் பாருங்கள்,
அதில் தள்ளி நம்ம கொஞ்சம் அதில் அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா அது ஃபோல்ட் பண்ணி மடித்து உள்ளே போகக்கூடிய கிளாத்து தான். அதனால் அந்த இடத்துல விட்டுட்டு நீங்கள் 2 இன்ச்சுனா அந்த 1.5 இன்ச்சில் இருந்துட்டு கேப் விட்டு நீங்கள் அதை அட்டாச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த சென்டரில் நம்ம இதை அட்டாச் பண்ணிக்கிறோம். அட்டாச் பண்ணி எடுத்ததுமே அதே மாதிரியே தான் அந்த ஆப்போசிட்லேயும் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இது வந்து ஸ்டிச்சிங்க்கு உள்ளே போயிடும். ஓகேங்களா? மேலே ஒரு தையல் போட்டுட்டு அதை அப்படியே கீழேயும் இன்னொரு தையல் கொண்டுட்டு வரோம். புரிஞ்சதுங்களா? இப்போ பாருங்கள், நம்ம அதே மாதிரியே இப்போ இன்னொரு தையலையும் கொண்டுட்டு வரோம். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்லேயும் நம்ம அதை அட்டாச் பண்ணிக்கிறோம். லேஸை வந்து நம்ம கோல்டன் கலர் லேஸை அட்டாச் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா பாருங்கள், ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதே மாதிரியே நம்ம அதுலேயும் கட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா அந்த இதுலேயும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா மேலே நம்ம அதே மாதிரி எட்ஜில் ஒன்று போடுறோம், அதே மாதிரி ஆப்போசிட்டில் அடுத்த எட்ஜில் ஒன்று போடுறோம். ஓகேங்களா? போட்டுட்டு 2 சைடையும் நம்ம இப்போ தையல் போட்டு முடிச்சிடுறோம். இப்போ இது வந்து நம்ம சிங்கிளாக ஒரு சைடு மட்டும் போட்டாலும் ஓகே, அதே 2 சைடு போட்டாலும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போடலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டிவ் தான். ஓகேங்களா? இது இப்போ பாருங்கள், நம்ம இதை மாதிரி எக்ஸ்ட்ரா இன்னொன்றும் போடலாம், விருப்பம் இருந்தால் அந்த மெத்தடும் போடலாம். ஸோ நான் இப்போ வந்து இது ஒரே இது தான் போடுறேன். மேலே வந்து அந்த பஃப்னு தெரிஞ்சு கீழே வந்து ஃபிட்னஸாக தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக இந்த மெத்தடில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டியும் நம்ம எப்படி போடுறோமோ அந்த மாதிரி போடுறதாங்க டிசைன். ஓகேங்களா? சரி, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.